வணக்கம் குழந்தைங்களே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை மூலமா பெரியவங்க சொல் பேச்சு கேட்கறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கதைக்கு போகலாமா? இப்போ ஒரு பெரிய அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு வருஷம் கூட்டமாக பறவைகள் அதில் தங்கி குஞ்சு பறிச்சுட்டு அடுத்த வருஷம் போயிட்டு இருக்கும். அதுபோல் அந்த வருஷமும் நிறைய பறவைகள் அந்த மரத்தில் தங்கி இருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அதில் இருந்த ஒரு பெரிய பறவை அந்த மரத்துக்கிட்ட ஒரு குட்டி கொடி படுறதை பார்த்துட்டு சொல்லுது. சின்ன பறவைக்கிட்ட சொல்லுது, இந்த கொடி நம்மளுக்கு ஆபத்தானது. இது வளர்ந்து பெருசாக நம்ம மரத்தில் படர்ந்ததுன்னா இது மூலமாக மனுஷங்களோ இல்லை மிருகங்களோ நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த கொடி ஏதாவது பண்ணணும், இது ஆபத்தானது அப்படின்னு சின்ன பறவைங்கிட்ட சொல்லுது. அந்த சின்ன பறவைங்க என்ன பண்ணுது, அவங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாம் அதை கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்க்க போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த கொடி வளர்ந்து பெருசாகி மரம் முழுக்க படர்ந்தது. அதுக்கப்புறமா பார்த்தா என்ன ஆகுது, அந்த பக்கமாக ஒரு வேடன் போகிறா. அப்படி அப்போ அந்த கொடியை பார்த்துட்டு மரத்தையும் பார்த்துட்டு, மரத்தில் நிறைய பறவைகள் இருக்கே, அப்போ இந்த கொடி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், மேலே ஏறி அந்த பறவைகள்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம போய் வீட்டுக்கு போய் வலையை எடுத்துகிட்டு வரலான்னு வீட்டுக்கு போய் வலையை எடுத்துகிட்டு வராரு அந்த வேடன். அந்த கொடியை பிடிச்சி மரத்து மேலே ஏறி அந்த மரத்துக்கு மேலே வலையை போட்டுட்டு போயிடுறாரு. இப்போ வெளியே போயிருந்த பறவைகள் எல்லாம் மறுபடியும் திரும்ப மரத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு வருது. வந்துட்டு மரத்துக்குள்ளே உட்கார போது எல்லாம் கூட்டில் அந்த வலையில் மாட்டிக்குதுங்க. எல்லா பறவையும் மாட்டின அப்புறம்தான் யோசிச்சு பார்க்குது, ஐயோ நாம் பெரியவங்க சொன்னதை கேட்டிருக்கணும், அந்த பறவை சொன்னதை நம்ம அன்னைக்கு கேட்காதனால இன்னைக்கு நம்மளுக்கே ஆபத்தாக முடிஞ்சிருச்சு, நம்மளாம் செத்துருவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா கேட்குது அந்த பெரிய பறவைகிட்ட, ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே அந்த பெரிய பறவை யோசிச்சுட்டு ஒரு ஐடியா சொல்லுது. எல்லாரும் வேடன் வரும்போது செத்த மாதிரி நடிங்க, வேடன் தூக்கி போட்டுருவாரு, அப்புறம் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. அதே போல் அந்த பறவைகளும் வேடன் வரும்போது எல்லாம் செத்த மாதிரி நடிக்கிறாங்க. அப்போது அந்த பறவையெல்லாம் செத்த பறவையெல்லாம் வெளியே தூக்கி போடுறாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டோடனே எல்லாம் பறந்து சந்தோஷமாக தப்பிச்சு போகுது. அப்போ அந்த பெரிய பறவைக்கு நன்றி சொல்லுது, நான் உங்களால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. இதனால நீங்கள் எப்போ பெரியவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்திருப்பீங்க. இன்னொரு கதை மூலமாக நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.